ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, QR கோடு அதை வந்து வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு எப்படி அனுப்புறது. நம்மளுடைய கூகுள் பேயில் QR கோடு இருக்கு. அதை வந்து ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா அனுப்புறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னன்னா இப்போ நான் ஷாப் வச்சிருக்கேன், டீ கடை வச்சிருக்கேன், எனக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்கு, ஆனால் வந்து அந்த QR கோடு இருந்தால் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக அனுப்பலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்மள்ட்ட கூகுள் பே அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஓகேங்களா? நீங்கள் கூகுள் பே வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எப்படி பண்ணி அதை வாட்ஸ்அப் மூலயமா மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ மற்றவங்களுக்கு அனுப்பலாம். இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கேன் பண்ணி மற்றவங்க ஈஸியாக பேமெண்ட் பண்ணி உங்கள் கடைக்கு அனுப்ப முடியும். அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன். என்னோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு ஷேர் யுவர் கூகுள் பே QR கோடு டு சம்மொன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் அனுப்புறது இல்லைன்னா மெயிலில் அனுப்புறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி மொபைல் ஸ்க்ரீனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் இதுதான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கூகுள் பேக்கு போயிடுங்க. இப்போ இங்கே தான் இருக்குது என்னுடைய கூகுள் பே. எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஜிபே அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஜ் வருதா? இங்கே வந்து உங்கள் ப்ரொஃபைலை போய் டச் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய ப்ரொஃபைலு. இந்த இடத்த டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமைஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார்னரில் உங்கள் QR கோடு எல்லாமே இருக்குது. இந்த QR கோடை வந்து டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்த டச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அது மேக்ஸிமைஸ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும். இந்த இடத்துல நம்மளுடைய QR கோடு இருக்கும் ஸ்கேன் பண்ணி. இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து ஐடி இருக்கும், UPI ஐடி இருக்கும். இப்போ சப்போஸ் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் கூகுள் பே கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்தனா இங்கே மாறிடும். முன்னாடி வந்து இருந்தது. இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, உங்கள் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எதுக்கு கொடுக்க போகிறேன், இது கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னோடய UPI வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் QR கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நேராக உங்களுடைய வாட்ஸ்அப்பு, மெயிலு, ஃபேஸ்புக் எதுக்கு வேணுமாலும் அனுப்பலாம். ஓகே, இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு கிளிக் பண்ண போகிறேன். இந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அங்கே வந்து இப்போ நான் ஃபேமிலி அப்படின்னு அடிக்க போகிறேன். இந்த ஃபேமிலிக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? சென்டு. இந்த இடத்துல என்ட்ரு தட்டுங்க. இப்போ நீங்கள் ஷேர் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஷேர் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து QR கோடு நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஓகேவா? மற்றவங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகிடும். இது என்னுடைய QR கோடு. நீங்கள் இப்படி காட்டினீங்கன்னா கூட போதும், மற்றவங்க உங்கள் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைனா இதை வந்து நீங்கள் போய் கடையில் TTP சென்டர்லேயோ வெளியில் போய் பிரிண்டரில் போய் பிரிண்ட் எடுத்து நீங்கள் கடையில் ஒட்டி வச்சுக்கோங்க. அது என்ன சைஸ் வேணுமோ அதை எடுத்து ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரவரியாக ஒரு QR கோடு ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரி, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து வெளியில் வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து வெளியில் வந்துடுறேன், வாட்ஸ்அப் விட்டு வெளியில் வந்துடுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு QR கோடு வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம ஃபோன்லேயே அந்த QR கோடு இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிபேக்கு போய்க்கோங்க. ஜிபே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குல்ல ஜிபே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் தான் வரும். ஓகேங்களா? ஹோம் பேஜ் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பேக் வந்துடுறேன். இப்படி தான் இந்த தான் ஹோம் பேஜ் வந்துடும். இங்கே வந்து ஸ்கேன் எனி QR கோடுன்னு இருக்குங்களா, அது வந்து இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து அது மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ஃபோனில் நான் வந்து கேலரியில் தான் வந்து நான் அதை வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? கேலரியில் தான் வந்து என்னுடைய QR கோடு வச்சுருக்கேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் மொபைலை
இது மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுது இல்ல, ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்கேன் எனி கியூஆர் கோடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த யாருக்கு அனுப்பணுமோ அங்கே அக்கௌண்ட்டு டைரெக்டாக வந்துடும். நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.